வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷாவின் பேசுகிறேன். நடுவில் கிளிக் பண்ணிடு, அப்போ தான் கிளியராக தெரியும். 3 monthsக்கு அப்புறம் வந்து நம்ம தம்பியை பார்க்குறோம். அவங்க அத்தை தொட வேணாமா, அவனை கொஞ்சம் வேணாமா, கட்டி பிடிச்சிக்குவா, உமா கொடுக்குவா, கொடுக்க வேணாமா, ஜாண்டா சொல்ல தலையெடுடா, தலையெடு கை. சரி உட்காந்துக்கு வா, எழுதலாம். அம்மா நீங்க உட்காருங்க, உட்காந்துக்கோங்க. மேல பத்தியா அண்ணா வந்து அக்காவை கட்டி பிடிச்சிருக்கா பாரு, கட்டி பிடிச்சிருக்கானா, காதுடா, காது எடுத்து அப்படியே கைக்கு வா, பார்த்து பார்த்து விழுந்துரு போற. சரி சரி, பார்த்து உன்னை கட்டி பிடிக்க வேணாமா, உமா கொடுக்கவா, உமா கொடுக்க வேணாமா, கொஞ்சுக்குவா, கொஞ்சவா, உன்ன கொஞ்சவா, கொஞ்சம் வேண்டாமா, கொஞ்சவா, சாக்லேட் வேணுமா உனக்கு, உட்காந்துக்கோ, நீங்க உட்காந்துருங்க, உட்காந்து. ஓகே, உங்க மிஸ் பேர் என்னது? தம்பியோட மிஸ் பேர் என்ன? தம்பியோட மிஸ் பேர் என்ன? மிஸ் பேர் என்னப்பா? அத்தை உனக்கு எவ்வளவு சூப்பரா மருந்து கொடுத்தேன், எப்படி இருக்கு இப்ப? மருந்து சாப்பிட்ட அப்புறம் இது பார், இங்க இருந்தா இங்க காமிச்சிட்டா, இது இந்த இது பண்ண, இங்க கிளிக் பண்ண, அப்பதான் அது ஃபோக்கஸ் ஆகும். ஒரு நிமிஷம். சரி, தம்பிக்கு இங்க இருந்த செதில் எல்லாம் போயிடுச்சா? இப்ப சூடாவே இல்லை, தொட்டா சூடாவே இல்லை, இப்ப அரிக்கிறது இல்லையா? மேம் எப்படி இருக்காங்க? எப்பயாச்சும் ஒரு டைம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க சொல்லு, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க? உங்க ஊர் பேர் என்ன? தம்பியோட ஊர் பேர் என்ன? நீங்க ப்ராப்பர் பெங்களூரா இல்ல உள்ளார எங்கேயுமா? பெங்களூர் தான் இருக்கீங்களா? பெங்களூர் தான் இருக்கியா தம்பி? ஸ்கூல்லாம் போவியா? கேளுங்க மேம், உங்க மிஸ் பேர் கேளுங்க. ஸ்கூலுக்கு போறது என்னப்பா? ஸ்கூல் பேர் என்ன? நான் கண்டுபிடிக்கிறேன், சொல்லு. ஸ்கூல் பேர் என்ன? ஸ்கூல் பேர் என்னப்பா? சொல்ல மாட்டியா? உங்க மிஸ் பேரு? மிஸ் பேரு சொல்லு. சாக்லேட் தரேன். நான் கண்ணை போட சொன்னப்ப என்னை பார்த்து கண் அடிச்சா அப்பெல்லாம் பயப்படல. என்னை பார்த்து கண் அடிக்கிறான். நான் கண்ணை மூடி காமின்னு சொன்னா இப்படி இப்படி கண் அடிக்கிறான். கண் அடிச்சுதானே? நீ கண் அடிச்சதுக்கு கூட ஆமா சொல்ல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? சரி வேண்டாம், இந்த சாக்லேட் வாங்கிக்கோ. மிஸ் பேர் சொல்லிட்டு வாங்கிக்கோ. பரவாயில்ல, மிஸ் பேர் சொன்னாலே பரவாயில்ல. இந்த இது உனக்கு, இது உனக்கு. நான் இது உனக்கு கொடுத்துரு, இது அம்மா கொடுத்துறேன். மேம் இந்தாங்க மேம், நீங்க ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கிட்டாங்க அம்மா. ஓகே, நான் உனக்கு எவ்வளோ மிட்டாய் மருந்து கொடுத்து 3 monthsல இந்த ஹீட் எல்லாம் குறைச்சி இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தேன்ல. ஆக்சுவலி இப்போ ஏதோ இதெல்லாம் ப்ரொட்டஸ்ட் பிரச்சனை அப்படிலாம் சொன்னாங்க, பந்த் சொன்னாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்களா? எங்களுக்கு தண்ணி கொடுத்துருவீங்களா? நீங்களும் தமிழ்நாடு நாங்க ட்ரீட்மெண்ட் தரோம், நீங்க எனக்கு தண்ணி கொடுங்க. நாங்க எப்படி உன்னைய வந்து சின்ன குழந்தைய பார்த்து நாங்க மருந்து கொடுப்போம், உங்களை சரி பண்ணுவோம், நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், நீங்க எனக்கு தண்ணி கொடுக்கணும். என்னப்பா சரிதானே? ஓகே, இந்த என்னப்பா, நாங்க தமிழ்நாட்டுல இருக்க பிள்ளைங்க சாக்லேட் எடுத்தா கம்முன்னு வாங்கிக்கோங்க, கர்நாடகாவில் இருக்க பிள்ளைக்கு சாக்லேட் எடுத்தா புதுசா. போன வாட்டி பார்த்தேன், நான் மறந்துட்டான். நெத்தி ஃபுல்லா அப்படியே பட்டையா இருந்தது, இப்ப நெத்தி எவ்வளவு குறைஞ்சிருக்குல. நெத்தி இன்னும் இன்னும் நார்மலா ஆகி தலையில நல்லா சரியான அப்புறம் திருப்பி வீடியோ போடுவோம். என்னப்பா, போன தடவை எடுத்த வீடியோ, போன தடவையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ, அதையும் இது எல்லாம் சேர்த்து அப்புறமா போட்டுப்போம். என்னப்பா சொல்லக்கட்டி, இந்த அம்மாட்ட கொடுத்துறேன், நீ அம்மாட்ட வாங்கி சாப்பிட்டுக்கோ. அம்மாட்ட நான் சாக்லேட் தரேன். எவ்வளவு குஷியா வந்த நீ டாக்டர் பாக்குறது, நான் ஆஷா டாக்டர் பாக்குறதுக்கு காரைக்குடிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரல. நல்லா பேசுறாங்க. அப்படியா? அப்படி அப்படி சொன்னியா? ஆஷா டாக்டர் பார்க்க பாரு, போய் சொல்லி எல்லாத்தையும். ஆஷா டாக்டர் கூட சொல்லி இந்த டாக்டர் வந்துட்டாங்க கேட்டானா பாரு. ஆஷா டாக்டர் வந்து உனக்கு 2 சாக்லேட் கொடுத்தாங்க, போய் எல்லார்கிட்டயும் சொல்லு. ஆஷா டாக்டர் ரொம்ப நல்லவங்க, 2 சாக்லேட் கொடுத்தாங்க, என்னை ரொம்ப கொஞ்சினாங்க, பாசமா பேசுனாங்க எல்லாம் சொல்லு. அப்படியே கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொன்னாங்க, அதுவும் சொல்லு. யார் கரண்ட் கட் பண்றாங்க? யார் கரண்ட் அங்க கட் ஆகுதா? சரி, அது பேர் கூட சிஎம் பேர் கூட. அப்படியா? கரண்ட் கட் பண்றாருன்னு சொல்வானா? சிஎம் பேர் என்னது? சித்தராமையா. ஃபர்ஸ்ட் தெரியும் இல்ல, அவன் சிவகுமார் தானே? இப்ப சிவகுமார் சார்
இப்ப சிவகுமார் சாரா கரண்ட் கட் பண்றாரு. இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கு. அங்கேயும் நாங்க அவ்வளோ நேவேல இருந்து உங்களுக்கு அவ்வளோ நிலக்கரி கொடுக்குறோமேப்பா, உனக்கு ஏன் கரண்ட் கொடுக்கல? அவரு கரண்ட் கட் பண்ண உனக்கு ஹீட் ஆயிடுச்சா? தம்பிக்கு ஹீட் ஆச்சா உடம்பு? என்ன இவர் இப்படி பண்றாரு? நான் இப்பயே அவர் சிவகுமார் அங்கிள் கால் பண்ணி சீஃப் மினிஸ்டர் சார், கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் சார், தம்பிக்கு லியோக்கு வந்துட்டு உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுதா, நீங்க ப்ளீஸ் அவருக்கு வந்துட்டு கரண்டே கட் பண்ணாதீங்க, ஏசி கொடுங்க, சில் சில் காத்து கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடு. ஓகே சொல்லிடவா? நான் ஃபோன் பண்ணவா வேணாமா? பண்ணவா? நான் அப்ப அவருக்கு கால் பண்ணி உனக்கு கரண்ட் கட் ஆகாம கொடுக்க சொல்லட்டுமா? ஓகே சொல்லு. கரண்ட் வேணும் தானே நம்மளுக்கு? ஃபேன் ஓடணும் தானே? சொல்லு மேம். அவனுக்கு என்னென்ன வேணும்னு கேளுங்க. கரண்ட் வேணுமான்னு கேளுங்க. கரண்ட் வேணுமா? நம்மளுக்கு வேணும் தானே? சொல்லு. சரி கரண்ட் வேணும் உங்ககிட்டே சொல்லட்டாங்க. அப்புறமா ஏசி வேணுமா கேளுங்க. ஏசி ஏசி வேணுமா? பேசணும். நீ பேசுனா சரி, நீ ஏசி இல்லனா உங்க வீட்ல ஏசி நான் கொடுக்க மாட்டேன். இதே ஒரு புது ஏசி வாங்கி கொடுக்குறேன் உனக்கு. ஏசி கொடுக்கவா? ஏசி வேணுமா? நீ போடுறேன்னு சொன்னதானே? இது ஏசி போடுறேன்னு சொன்னா. அவன் சொல்றான் இங்கெல்லாம் நான் ஏசி போடுறேம்மா. நீ படிச்சு பெரியவனாய் சம்பாதிச்சு ஏசி போடுவியா வீட்ல? வாவ் சரிப்பா. நீ அப்ப ஆஷாத்துக்கு ஒரு ஏசி வாங்கி தரியா? எனக்கும் ஒரு ஏசி வாங்கி தரியா? ஓகே இவ்வளோ ஸ்வீட். ஏசி ஓகே. நான் ஏசி எல்லாம் கூட நானே வாங்கிக்குவேன்ப்பா. நான் நிறைய ஏசி வாங்கிக்கிறேன், நிறைய ஏசி உனக்கும் வாங்கி தரேன். நீ எனக்கு தண்ணி கொடுத்தா மட்டும் போதும். தண்ணி கொடுக்குறியா? இப்ப தண்ணி கொடுக்குறியா? நீ கூட பிரச்சனை பட்டு தண்ணி இப்ப குடிப்பியா? தண்ணி ஆஷாக்கு தண்ணி கொடுக்குறியா? தண்ணி குடிக்கிறியா? ஓ ஸ்வீட் குட் பாய். நீ குடுக்குறேன்னு சொல்லிட்டா நான் சிவகுமார் சார்ட்ட கால் பண்ணி சொல்லிடுறேன். உங்க ஊர்ல இருக்கிற ஒரு குட்டி குழந்தை கூட எனக்கு வந்து தண்ணி குடுக்குறேன்னு சொல்லிட்டா நீங்க வந்துட்டு அதனால அவன் பேச்சு கேளுங்க, அவன் தான் உலகத்திலே குட் பாய்ன்னு சொல்லிடுறேன். சரியாப்பா? ஓகே ஓகே. சரி லவ் யூ ஆல். நன்றி. இப்படி கை வைப்பியா? லவ் யூ வைப்பானா? வைக்க மாட்டான், குட்டி குழந்தை தானே. சரி ஓகே. நல்லா சரியானப்ப நம்ம போடுவோம். கண்ணை ஒரு தடவை மூடி காமிங்க. கண்ணை ஆனா லாஸ்ட் டைம் இந்த இமை வந்து மேல ஒட்டி இருந்துச்சு, இப்ப அது கொஞ்சம் கலர்ந்து இருக்கு இல்ல? வீட்ல எப்படி இருக்கா நீங்க சொல்லுங்க. இந்த 3 monthsக்கு முன்னாடிக்கும் 3 months மருந்து சாப்பிட்ட அப்புறமும் ஸ்கின்னும் அவன்கிட்ட என்ன இம்ப்ரூவ்மென்ட் மாற்றம் தெரியுது. ஹீட் குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அரிப்பு எப்பனா ஒரு வாட்டி அரைக்கிறேன். ஓகே. அப்பா கிட்ட கொடுக்கணுமா? ஒன்று அப்பாட்ட கொடுக்க சொல்லலாம். அப்பாக்கா அடுத்த இடத்துல வந்து நல்லா பழகிறோம். வீட்டில் உங்க கிட்ட நல்லா பழகிறாங்க. நம்பிக்கை இவ்வளவு தூரம் நீங்க கூட்டிட்டு வந்ததுக்கு எனக்கு நிம்மதியா இருக்கா. முகம் ஓரளவுக்கு நல்லா, ஃபேஸ் இது வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா போயிடுச்சு இல்ல? ஓகே பாப்போம். எல்லா குழந்தைகளும் கடவுள் வந்து தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி குணம் பண்ணட்டும். காது போர்டு மாதிரி பிளாக்கா இருந்தது மாறி இருக்கேன். காது அது அந்த தோல் வளரும் போது அந்த மாதிரி அந்த தோல் உறிஞ்சிச்சுன்னா அந்த நார்மல் இதுக்கு வரும். இப்ப மருந்து சாப்பிட சாப்பிட திருப்பி அந்த தோல் திக்காகாம பாத்துக்கும். அந்த மாதிரி ஆனா திக்கா ஆகுது, அது உறிஞ்சி வரும்போது அந்த மாதிரி. சரியா? சரி பாப்பா, நீங்க எடுத்து வச்சிருக்கோம், அடுத்து பாப்போம். லவ் யூ ஆல். நன்றி. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. தேங்க்யூஸ் குடி. தேங்க்யூஸ் குடுக்குனா எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஆக்சுவலி நான் வந்து தண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தேன் அவன்கிட்ட. சரியா? தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். அப்போ இங்கே இருக்கும்போது சரி அங்கே போய் தண்ணி வாட்டர் பாட்டில் எடுத்து நான் தண்ணி கேட்டேன்ல, அதனால தண்ணி கொடுக்குறேன்னு காமிச்சான். சரி தண்ணி இப்போ கொடுக்குறியாப்பா? கொடுக்க மாட்டேனா? அவன் கர்நாடகாவில் பிறக்கிற குழந்தையிலேருந்து எல்லாத்துக்கும் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தே வளர்ப்பாங்க. அதுக்கு எல்லாம் அது ஸ்கூல்லாம் சொல்லி கொடுப்பாங்களோ? அந்த தண்ணி கொடுக்குறியா? அந்த தண்ணி கொடுக்குறியா? பேசவே மாட்டேன்னால அங்கே போய் வாட்டர் பாட்டில் தண்ணி குடுக்க மாட்டேன் போ அப்படிங்கிறான். பரிமலா இருக்கட்டும். எனக்கு அந்த தண்ணி குடிப்பியா கொடுக்க மாட்டியா? காரக்குடி வைக்கிறாங்களா அந்த டாக்டர் பேருப்பா?
காரைக்குடிக்கு போனோமே அந்த டாக்டர் பேரு சொல்ல மாட்டேங்கோ, நான் தான் தெரியுது. சரி சரிப்பா, இங்க பாரு, அத்தைக்கு தண்ணி வேணும். இப்ப அந்த வாட்டர் பாட்டில் தண்ணி தருவியா தரமாட்டியா, அதை மட்டும் சொல்லு. எல்லா பாட்டிலும் தரமாட்டானா? அப்ப நான் உனக்கு மருந்து தரலன்னு சொல்லவா? அப்படி சொல்லக்கூடாது தானே, பாவம் இல்ல தம்பி. அதெல்லாம் ரெடியா இல்ல மேம், அதெல்லாம் நீங்க எதுவும் கேட்க வேணாம். தாகமா இருக்குப்பா, கொஞ்சம் கொடுப்பா ப்ளீஸ்பா. தாகமா இருக்குப்பா, கொஞ்சம் குடுக்குறியா? குடுக்குறியா? தொப்பி, நீ அவ்வளவு சீன் போடுறியே. அந்த 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 பாட்டில் நைஸ் ஆயிடுச்சு. சித்ரா என்ன சொல்றாங்க நீங்க? இது அது மட்டும் கொடுத்துரு, அது மட்டும் கூட. அவன்கிட்ட கொடுத்துரு. அவன்கிட்ட கொடுத்துருடி. வேணாம் இது கூட என்கிட்ட கூட, நானே கொடுத்துரு. நேர்மையா இருக்கேன் பாரு. உன் பாட்டில் உங்க அம்மாட்ட கொடுத்துட்டேன். உன் தண்ணி எனக்கு வேணாம் சரியா? இது எக்ஸ்ட்ரா தண்ணி தானே, நீ 2 பாட்டில் வச்சிருக்க. சரி எங்க பாருப்பா, நீ 2 பாட்டில் தண்ணி வச்சிருக்க. உனக்கு ஒரு பாட்டில் உனக்கு நான் கொடுத்துட்டேன் அத்தை. இந்தா எனக்கு ஒண்ணு கொடுத்துட்டேன். இது உன்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த தண்ணி எனக்கு கொடுக்கலாம்ல, நான் பாவம் தானே, எனக்கு தெரியா? கொடுக்க மாட்டேன். ஏண்டா கர்நாடகால பிறக்கும் போதே தண்ணி கொடுக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வரப்பாங்களடா செல்லக்குட்டி. அப்படி சொல்லக்கூடாதுல, பாவம்ல அத்தை. இந்த தண்ணி அத்தை வச்சுக்கிறேன். அவனுக்கு புரிஞ்சுதாண்டி அவன் சொல்றான். உனக்கு எப்படி சொல்லுவாங்க ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்க, இப்படி கேட்பாங்க, நீ கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த தண்ணி நான் வச்சுக்கலாமா, உனக்கு வேணுமா? எல்லாம் வேணும். தமிழா புரியுது, தமிழ் பேசுவான். கன்னடா பேசுவானா? கொஞ்சம் கொஞ்சம் புரியும். கன்னடால சொல்லுங்க, தண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லுங்க. நீங்க அது புரியாது. தண்ணின்னு என்ன சொல்லணும்? நீரு. நீலு நீரு நீரு நீரு. அவன் செம்ம தெளிவா இருக்கா. வேணுமா? எல்லாம் கொடு, கொடுங்க சொல்லு. சரி வா, அப்படியே அப்படி தூக்கி கொடுங்க சார். அவன் வந்து அவன் வாங்கிக்கோ. கொடுக்குறேன்பா, கொடுத்துறேன்பா. இந்தா வாங்கிக்கோ. உனக்கு வேணுமா? நான் வச்சுக்கவா? இது மட்டும் நான் வச்சுக்கவா? இங்க பாரு, இங்க பாரு, உன் பாட்டில் உனக்கு கொடுத்துட்டேன். இந்தா இது எக்ஸ்ட்ரா தண்ணி தானே, இது நான் வச்சுக்கிறேன்பா. சரி இந்தாப்பா, உங்க அம்மாட்ட கொடுத்துட்டேன். இந்தா பத்திரமா வச்சுக்கோ. பிடிச்சுக்கோங்க, வெளிந்திரப்படம் பிள்ளை பிள்ளைய பிடிச்சுக்கோ. நல்லா உஷாரா இருக்கப்பா. பொழைச்சுக்க. எனக்கு தான் பொழைச்சுக்க தெரியல, எனக்கு தான் பொழைக்க தெரியலடா. நீ பொழைச்சுக்க. ஓகே.